வணக்கங்க. இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி கருவாடு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். இதை அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. அதில் எண்ணெயை ஊற்றிட்டு கருவாட்டை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டு வதக்குங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. நல்லா வதக்கிட்டு சாம்பார் பொடி போடுங்க. நான் வெறும் சாம்பார் பொடி மல்லிப்பொடியும் போடுவேன். என் பேர பிள்ளைகளுக்கு காரம் ஆகாது. அதனால் நான் வீட்டில் அரைச்ச மசாலையை 2 ஸ்பூன் போடுவேன். 1 ஸ்பூன் சக்தி சாம்பார் தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா 2 கரண்டி போட்டு மஞ்சள் பொடியும் போடுங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. தக்காளி 2 வெட்டி போடுங்க. நான் புளிஞ்சு தான் விட்டுருக்கேன், நீங்கள் வெட்டி போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். 2 சீரகம் போடுங்க. புளியை கரைச்சி ஊற்றுங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன், நீங்கள் கெட்டியாக வச்சுக்கோங்க. வேணால் சக்தி சாம்பார் தூள் மட்டும் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். சக்தி சாம்பார் தூளும் வத்தல் பொடியும், இந்த மல்லிப்பொடி, சக்தி சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். எல்லாம் ஊற்றிட்டிங்களா? நல்லா வேகட்டும். இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிங்க. தாளித்து குழம்புல ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்க பாருங்கள் குழம்பு. அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் போடுங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு. கருவாட்டு குழம்பு சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.